ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் விட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து என்னென்ன நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்களா, டைரக்டர் முதல் ஆர்டிஸ்ட் வரை எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. மக்கள் வீக் ஆஃப் ஃபேன்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சு, ஏதோ ஃபயர் பயங்கரமாக நடக்குது போல், விஜய் வந்து பயங்கரமாக கோவத்தில் இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியலையே அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து வீக் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. பயங்கர ஹாப்பியாகவும் இருக்காங்க. வீக் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து பசுபதியும் அன்பும் வந்ததுக்கப்புறமா பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. சரி, பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் டைரக்டர் கூலாக இருக்கார். முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, அவர் கூலாக இருக்கார். ஆனால் வீக் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக அப்படியே ஃபயர் மூடில் இருக்காங்க. அப்படிங்கிறது தான் பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. நிறைய இப்போ நமக்கு யோசனை வருது. ஆனாலும் அவங்க கதைப்படி தானே கொண்டு போக முடியும். நம்ம ஃபயர் என்ன சொல்கிறோம், அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு, இது பண்ணியிருக்கலாம் அதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது. ஆனால் சீரியலுக்கு இழுக்கணும் அப்படின்னா கரெக்டாக அவங்க கொண்டு போகிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது என்னதே இருந்தாலும் இது வந்து நாடகம். அதனால் வந்து நல்லா அதை பார்த்து ரசிப்போம். ரசிக்கிற தன்மை மட்டும் இருந்தால் போதுங்க. மற்றபடி இதை இது இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் சீரியலை வந்து நல்லா ரசிப்போம். அவ்வளோதான் நம்மளோட கருத்து. சூப்பருங்க. ஓகே.